8 வழிச்சாலை அமைக்கிற காரணத்தால் 8000 ஏக்கர் விளைநிலம் பாதிக்கப்படுகிறது. 300 ஏக்கர் வனநிலங்கள், 8 மலைகள் அழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. 10,000ற்கு மேற்பட்ட கிணறுகள், 154 பெரிய ஏரிகள், 314 சிறிய குளங்கள், 20 பள்ளிகள், 250க்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த கோவில்கள், 30,000 தென்னை மரங்கள், 4,000 கிணறுகள், 6,700 ஆழ்துளை கிணறுகள், 28,000 குடியிருப்புகள் அழிக்கப்படும் என்று புள்ளி விவரம் எடுத்து சொல்லுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட நிலையில பல்லாயிரக்கணக்கான மக்களின், குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய இந்த திட்டத்தை கமிஷனுக்காக நிறைவேற்றியே தீர்வோம் என்று அந்த பிடிவாதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பச்சை மரங்களை எல்லாம் இன்றைக்கு வெட்டி வீழ்த்திக் கொண்டிருக்கிறார். விவசாயிகளிடம் உள்ள 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் நிலத்தையும் இன்றைக்கு பலவந்தமாக பிடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதை தடுக்க சென்றால் பரந்தூர் பகுதியில் கூட பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 5746 ஏக்கர் நாம கையகப்படுத்தலாம் இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 90% இடங்கள் நம்ம ஏற்கனவே கையகப்படுத்தோம். இந்த இடத்தை தேர்வு செய்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிற போது பாத்தீங்கன்னா என்னுடைய அருகில் இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள் அப்போது பொதுப்பணி